ஹலோ எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, லஞ்ச் ரெசிபி ஆர் டின்னர் ரெசிபி, இது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு சிம்பிளான கீ ரைஸ் அண்ட் மட்டர் பன்னீர். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்டு எனக்கு பர்சனலாக நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் ரொம்ப பிடிக்கும். எந்தளவுக்கு சவுத் இண்டியன் பிடிக்குமோ அந்தளவுக்கு நார்த் இண்டியன் டிஷ்ஷஸும் பிடிக்கும். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதை டேரெக்டாக எண்ணெய்க்குள்ளே போட்டேன். அது என் கையை பதம் பார்த்துருச்சு. அதனால் நான் பன்னீர் லைட்டாக கருகிருச்சு, அது கவனிக்காமல் விட்டுட்டேன். அந்த லெஃப்ட் ஓவர்ஸ் தான் அதில் ஒட்டியிருக்கு. ஸோ நான் அதில் 2 ஆனியனை கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே போட்டுட்டு அப்படியே அதே ஆயிலில் வதக்கிட்டேன். அண்ட் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். இதில் வேணும்னா நீங்கள் சால்ட் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல கிரேவி பேஸ் கொடுக்கும். ஆனியனை பேஸ்ட்டாக போடுறதுலையோ இல்லை வந்து ஃபைன் சாப்டாக போடுறதுலையோ இதில் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் இனிஷியலாக தாளிக்கும் போது போட்டுக்கலாம். பட்டு நான் ஹோல் ஸ்பைசஸ் பச்சை மிளகா எதுவுமே போடலை. அதனால் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் ஒரு 3 தக்காளியை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே ஊற்றிக்கிட்டேன். இதில் வந்து 2 பெரிய வெங்காயம் போட்டால் 3 தக்காளி கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா பச்சை வாசம் போய் அதில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டால் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். அதில் 1 கப்பு க்ரீன் பீஸ் போட்டுக்கலாம். இது க்ரீன் பீஸ் சீசனுங்கிறதுனால தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட் அதிகம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா எந்த இஷ்யூவும் இருக்காது. கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி இருக்காது. ஃபைபர் ரிச் இதில். அதனால் தாராளமாக நீங்கள் க்ரீன் பீஸ் ரெகுலராக கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. அது நல்லா பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், வதக்குனதில் லைட்டாக தீஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அந்த மசாலா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிற வரைக்கும் அதை விட்டுறணும். அப்போ தான் வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் இதில் கொஞ்சமாக சுகர் போட்டுக்குவேன். ஏன்னா எனக்கு க்ரீமு பட்டர்லாம் நம்ம கடைசியாக ஆட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் சுகர் போட்டால் வெல் பேலன்ஸ்டாக கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இதை கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் பீஸ் எல்லாம் நல்லா ஃப்ளோட் ஆகும், நல்லா குக் ஆயிரும். இது பாயில் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் போதும். ஏன்னா ஃப்ரெஷ் க்ரீன் பீஸுங்கிறதுனால அதுக்கு மேலே டைம் தேவைப்படாது. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி கையிலையே அப்படியே கசக்கி உள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நார்த் இந்தியன் கிரேவிஸில் கசூரி மேத்தியோட ஃப்ளேவர் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் டில் 1 டீஸ்பூன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னாலே அந்த தீஞ்சு போன பன்னீர் அதை எடுத்து உள்ளே போட்டுட்டு கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஆக்சுவலி இது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஏன் ஃப்ரோசனில் இருக்குன்னா, நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 2 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிடணும். இது ஆக்சுவலி 4th டே ஏன்னா 2 நாளுக்குள்ளே என்னால் ஃப்ரெஷ் க்ரீமை யூஸ் பண்ண முடியல. ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுற மாதிரி நான் எந்த டிஷ்ஷும் செய்யலை. சரி இது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை ஃப்ரோஸ் பண்ணி வச்சிட்டேன். இதுவே வெளியில் வச்சோம்னா ஆப்வியஸாக கெட்டிருக்கும், ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா. அதனால் நான் ஃப்ரோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் கொஞ்சம் லெஸ் க்ரீமியராக இருக்குது கிரேவி. இல்லைன்னா பக்காவாக நல்ல ஒரு பன்னீர் பட்டர் மசாலா கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் போட்டுட்டு ஒரே ஒரு சின்ன க்யூப் பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக ஒரு காஜு பேஸ்ட்டோ இல்லை வந்து ஃப்ரெஷ் க்ரீமோ யூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்திருக்கும். பட் இது ஓகே, எந்த வேஸ்டேஜும் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆனியன் எடுத்து ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஆனியன் போதும், ஒரு பெரிய வெங்காயம் போதும். குக்கரில் 1 டீஸ்பூன் கீ போட்டுக்கலாம். நான் வந்து டைரெக்டாக கீ போட்டேன். இதுவே ஆயில் போட்டு கீ போட்டிங்கன்னா பேர்ன் ஆகாது. டைரெக்டாக கீ போட்டால் இப்போது இதில் வர மாதிரி பேர்ன் ஆகி ஆவி வர ஆரம்பிச்சிடும். அண்ட் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், சீரகம், ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு ஒரு அன்னாச்சி மொக்கு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா
போட்டுட்டு இது ரொம்ப நேரம் வரைக்கும் வணக்கணுன்ட்டு கிடையாது, லைட்டாக வணக்கினாலே போதும். ஒரே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டு வணக்கிட்டு கலர் மாறுற வரைக்கும் பிரியாணிக்கு வணக்கிற மாதிரி வணக்கணும்னு தேவை கிடையாது. இல்லைன்னா அந்த கீ ரைஸோட கலர் மாறிடும். ஆல்ரெடி கீ பர்ன் ஆகி அஃப்கோர்ஸ் கலர் மாறப்போகுது. இதில் நம்ம ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வணக்கிட்டோம்னா அது ரொம்ப கலர் மாறிடும். அதில் ஒரு 10 புதினா இலையை போட்டு வணக்கிட்டு அதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொன்னி அரிசியை 1.5 கப் போட்டிருக்கிறேன் நான். போட்டு உள்ளே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ நான் 1.5 கப்பு பொன்னி அரிசி போட்டேன்னா 3 கப்பு இல்லைன்னா 3.25 கப்பு தண்ணி ஊற்றுவேன். இது பொன்னி அரிசிங்கிறனால புழுங்கல் அரிசி தானே, ஸோ நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அழகாக வெந்து வந்துடும். இதுவே பாஸ்மதி ரைஸில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 1.5 கப்புக்கு 3 கப்பு இல்லைன்னா 2.25 கப்பு ஊற்றினா போதும், போலன்னு அழகாக அரிசி சாப்பாடு வந்துடும். ஆனால் ஸ்லோவாக வச்சுட்டு குக்கர் விசில் விடணும். ஃபாஸ்ட்டாக வச்சு விட்டோம்னா அடியிலலாம் தீஞ்சிரும். அதனால் இது பார்த்து பேலன்ஸ்டாக குக் பண்ணுங்கள். இதுவுமே பெரிய அடுப்பில் வைக்கிறதுனால ஸ்லோவாக வச்சுட்டு தான் விசில் விடணும், இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக வச்சா உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாம் லீக் ஆகி அடுப்பு சுற்றி அந்த அரிசியோட கஞ்சி வந்து சுற்றி அடுப்பை இது பண்ணிடும், நாஸ்தி பண்ணிடும். இது உப்பு போட்டுட்டு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு, உங்களுக்கு தண்ணி கலரை பார்த்தாலே தெரியும் கீ பண்ண வேலையை. கொஞ்சம் லைட்டாக பேர்ன் ஆயிடுச்சு. ஸோ குக்கரை மூடி வச்சுட்டு நான் எத்தனை விசில் விட்டேன்னு பார்த்தீங்கன்னா 2 விசில் விட்டேன். 2 விசில் விட்டதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெயிட் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி அதை வச்சு வேணும்னா கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம். நான் கொரியாண்டர் லீஃப் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான், அதோட வேலை முடிஞ்சுது. இதுவே ஜீரா ரைஸ்னால் எந்த விதமான இதுவும் போட தேவையில்லை, ஹோல் ஸ்பைசஸ் வேறு எதுவுமே போட தேவையில்லை, பட்டை லவங்கம் எதுவும் போட தேவையில்லை. ஜஸ்ட்டு நெய்யை ஊற்றிக்கிட்டு ஜீரகத்தை போட்டுட்டு அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு விசில் விட்டுட்டு இதே மாதிரி கொத்தமல்லி தூவி இறக்குனா அது ஜீரா ரைஸு. இந்த மாதிரி வெங்காயம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு எடுத்தால் இது வந்து ஒரு கீ ரைஸ், அவ்வளோதான். அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ கிரேவி போட்டுட்டு நான் அப்படியே தான் சர்வ் பண்ணேன் டின்னருக்குங்கிறதுனால. இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான டிஷ்ஷு. சப்பாத்தி, இட்லி, தோசை இதையே சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் பண்ணலாம், தப்பே கிடையாது. நான் அடுத்த வாட்டி வேறு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.